ஜெபம் பிதாவே. ஆமென். எல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சங்கீதம் 86 அதிகாரத்தை வாசிப்போம். சங்கீதம் 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையும் மிகுந்தவருமாயிருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளை உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என்னை இருதயத்தை ஒருமனப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின ஒரு கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது. என் பகைவர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவசரத்தை வாசிப்போம். கர்த்தாவே, செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துற ஒரு நல்ல பழக்கம் நம்ம எல்லாருக்கும் தேவை. நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமையும் எளிமையானவன் சொல்லி நம்மளை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உடலுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உடலுக்கோ தேவன் ஏற்று நிற்கிறார். நான் சிறுமை எளிமையானவன் சொல்லி நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவருக்கு இரக்கம் பாராட்டுகிறார். 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். கர்த்தாவே, என் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முறையிட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நாம் போராடி முறையிட வேண்டும். தேவ சமூகத்தில் நம்ம இருந்து போராடுகிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தேவை. யாக்கோபு அதிகாலையிலே போராடி ஜெபித்தான் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தேவை. 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்தை நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. என் இருதயத்தை ஒருமனப்படுத்தும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் இருதயத்தை ஒருமனப்படுத்தும். நம்முடைய இருதயத்தை நம்மளால ஒருமனப்படுத்த முடியாது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நம்ம இருதயத்தை நம்பி பேசவே கூடாது. நம்ம இருதயத்தில் வருகிற எல்லா எண்ணங்களையும் நம்பி நாம் பேசவே கூடாது. இருதயத்தை நம்புறவர் முட்டாள். நம்ம இருதயம் மிகவும் கேடானது.
நம்முடைய இதயத்தை நம்மளால சரி பண்ண முடியாது. அதான் பாருங்க, என் இதயத்தை ஒருமனப்படுத்தும். நம்ம இதயத்தை ஆண்டவரால் மட்டும்தான் ஒருமனப்படுத்த முடியும். நிறைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைக்கு காரணம் நம்ம இதயம் தான். என் இதயத்தில் அப்படி தோன்றிட்டு நான் அப்படி செய்தேன்னு சொல்லுவாங்க. என் இதயத்தில் அப்படி வந்தது அதை நான் செய்தேன்னு சொல்லுவாங்க. இதயத்துல பலவிதமான எண்ணங்கள் ஓடும். அதுல நம்பவே கூடாது. நம்ம இதயத்தை நம்ம சரி பண்ணி கொள்ள வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். என்னங்க சொல்லுங்க, என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். நம்ம இருதயம் திருப்பொழுதும் மகா கேடானது. இந்த இதயத்தை நம்ம நம்பவே கூடாது. என் இதயத்துல தென்பட்டதை சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது வழக்கு பேசும்போது, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது, தீர்மானம் பண்ணும் போது, கூடியிருந்து பேசும்போது என்ன சொல்வார்கள்? என் இதயத்துல எது தென்பட்டு அதை சொன்னேன் சொல்றாங்க. இதயத்தை நம்பலாமா? இதயத்தினரை வாய் பேசும். நம்ம வாய் பேசலாமா? இதயத்தை நம்பி பெரிய பிரச்சனைன்னு மாட்டுவாங்க. நம்ம இதயத்தை நம்பவே கூடாது. அதுக்காக அந்த வசனம் அழகா இருக்கிறது. என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். நம்ம இருதயம் ஒரு முகத்துக்கு வராது. யாருக்கெல்லாம் இருதயம் ஒருமுகப்படும்? கை வைத்துங்க. என் இருதயம் சரியா ஒருமுகமாய் செயல்படும். நான் இதயத்தை நம்பி பேசுவேன், அது வெற்றிதான். எல்லாம் கை வைத்துங்க. எல்லாம் வைத்துட்டீங்க. இதயத்து மேல் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. நம்முடைய இதயத்துக்கு என்ன பேர்? எல்லாம் சொல்ல என்ன பேர்? திருக்குறளும் மகா கேடானது. இதை நம்பவே கூடாது. சிக்கல்ல மாட்டி விட்டோம். பதினேழாம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 17. நம்ம ஆண்டவரை சேமிக்கிறவங்களுக்கு என்ன அடையாளம்? ஆண்டு நம்ம கூட இருக்காங்கிறதுக்கு உலக மக்களுக்கு என்ன அடையாளம்? ஏதாவது ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு காட்டினாதான் நம்புவாங்க. இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, ஆண்ட பிள்ளை. இவங்களுக்கு விரோதமா நம்ம எதை பேசினாலும் பிரச்சனை வரவங்க நம்பணும். அந்த ஜெபம் ஒரு அடையாளத்தை காண்பித்தரும். நம்ம எங்க வேலை செய்தாலும் ஒரு அடையாளமா இருக்க வேண்டும். எங்க போனாலும் வந்தாலும் கடையில சாமான் வரனாலும் கூட ஒரு அடையாளமா இருக்க வேண்டும். ஒரு கடையில் போய் சாப்பிட்டாலும் கூட எங்க போய் வந்து வாங்கி இருந்தாலும் நம்முடைய பார்வை, நம்முடைய முகம், பேச்சு, செயல்பாடுகள் எல்லாம் ஒரு மாற்றமா இருக்க வேண்டும். நாமும் உலகத்தால் அது போல நீங்க உலகத்தால் அல்ல. உலகத்தை என்ன செய்யும்? சிநேகிக்கும். நமக்காக இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். நாம் எல்லாரும் கிரகித்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு அடையாளம் கண்டிப்பா தேவை. ஒரு அடையாளம் நமக்கு போடப்பட்டதுனாலதான் நம்மளை ஆண்டு உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேர்த்து என் பகத்தில் கண்டு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை என்ன செய்யும்?
ஒரு நல்ல கருத்தான ஜபம். ஒரு அடிச்சா யார் கேட்போம்? நீலாம் பெரிய ஆள் தானா? உலகத்தில் சொல்வார்கள். எத்தனையோ மனுஷன் எனக்கு காரி துப்பி இருக்கான், நான் செய்த அந்த ஐஸ்பெட்டில் சவுண்டு வந்திருக்கான், அடிச்சு வந்திருக்கான், அற்பமா தூசிருக்காங்க இந்த ஊர்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவை உண்டாக்குவார். நாம தேவ சமூகத்திற்கு ஒரு நாள் விலகக்கூடாது. யார் நம்மளை அற்பமா எண்ணினாலும் நம்மளை கை கொடுத்து வாங்குற ஆண்டவர் நம்மளை அற்பமா எண்ண மாட்டார். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் கரையை கொடுத்திருக்காரு, வாங்கியிருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆகியிருக்கிறோம், கரையேற்று கொள்ளப்பட்டிருக்கிறோம். யாரும் நம்மளை அற்பமா எண்ண ஆண்டு விட மாட்டார். அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகள் நம்ம பேச்சில, பார்வையில, கொடுக்கல் வாங்கல, நிறைய காரியங்கள்ல நம்மளை ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டு காக்க வேண்டும். நம்ம இருந்த நம்பவே கூடாது. இருத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவன் எழுதுவார்கள், தரிசிப்பார்கள். ஏன் இதை அப்படி ஆண்டவர் சொன்னாரு? இருதயம் ஒரு நாள் என்ன செய்யாது, சுத்தமாகாது. ஒரு நாள் இதயம் சரியாகாது. அதுக்காக ஆண்டவர் சொன்னார், இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதயம் இன்னும் சரியாகல. ஆண்டு நம்ம கூட பேசுறதுக்கு விரும்புகிறார், நம்ம அதுக்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம இருதயம் சரியில்லை, நம்ம புத்தி சரியில்லை. அதாவது ஆண்டவரோட பேச முடியல, அவர் முகத்தை பார்க்க முடியல, அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. நம்முடைய காதுகள் சரியில்லை, நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்கள் சரியில்லை. நம்முடைய எண்ணங்களும் நோக்கங்களும் சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வசனம் சொல்ற பிள்ளைகள் சொல்லுங்க.